ஓம் பிரம்மமுராரிசுராச்சிதலிங்கம் நிர்மலபாஷிதசோபிதலிங்கம் ஜன்மயதுக்கவிநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவகணார்ஜிதசேவிதலிங்கம் பாவய பக்திசுலேபிதலிங்கம் தினகரகோடி பிரபாகரலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 26ஆம் நாள் 9/2/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். இன்றைய தினம் நாயன்மார்களுடைய குரு பூஜை, திருநீலகண்ட நாயனாருடைய குரு பூஜை. இது பல்வேறு ஆலயங்களிலும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலும் திருநீலகண்ட நாயனாருடைய சரித்திரங்களை எல்லாம் இந்த மாணவ செல்வங்கள் அறிகின்ற வகையிலே அங்கே குரு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறான நிகழ்வில் நாம் கலந்து கொள்வதோடு வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்றவன் இறைவன் விண்ணக தேவரின் அன்னவு மாட்டாத மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளாகி இறைவன் ஜோதி வடிவத்திலே தோன்றிய லிங்கோர்பவ காலத்தோடு கூடியதாகிய மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானம். உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து சைவ தமிழ் மக்களும் அனுஷ்டிக்கின்ற விரதம். இந்த சிவனுடைய சிந்தனையிலே இருந்து அன்று இரவு பூராவும் கண் விழித்து 4 யாமங்கள் என்று பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இந்த சிவராத்திரி. இந்த பொதுவாக சிவராத்திரி என்கின்ற பொழுது அது 5 வகைப்படும். நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இப்போ ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற இந்த தேய்பிறை சதுர்த்தசியிலே விரதமிருந்து அனுஷ்டானம் செய்கின்ற பொழுது இது இந்த வளர்பிறை தேய்பிறை என்று சதுர்த்தசி இருக்கின்ற பொழுது ஒரு மாதத்திலே 24 சதுர்த்தசியிலும் விரத அனுஷ்டானங்கள் ஈடுபடுகின்ற பொழுது நித்திய சிவராத்திரி என்று போற்றப்படுவது. இவ்வாறு இந்த மகா சிவராத்திரி என்பது மாசி மாதத்திலே வருகின்ற அபரபக்ஷ சதுர்த்தசியிலே திரையோதசியும் சதுர்த்தசியும் கூடி நிற்கிற நேரம். அன்று இந்த 4 யாம பூஜைகள் வழிபாடுகள் 2ஆம் யாமம் லிங்கோற்பவ கால பூஜை வழிபாடுகளாக செய்யப்படுவது. இந்த ஜாம பூஜைகள் என்கின்ற பொழுது பல இடங்களிலே புரியாமல் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை முதலாம் ஜாமம் என்று பத்திரிகை அடித்துக்கொள்வார்கள். 5 மணிக்கெல்லாம் ஜாமம் கிடையாது. சூரியன் மறைந்த பின்புதான் மறுநாள் சூரியன் உதிக்கின்ற வரையில் உள்ள காலத்தை தான் 4 ஜாமங்களாக வகுத்தார்கள். அந்த வகையிலே சூரியன் 6 மணிக்கு பின்பு மறைந்த பிறகு
7.5 நாழிகை கொண்டது ஒரு ஜாமம். எனவே 2வது ஜாமம் 15 நாழிகைகளாகிவிடும். 7.5 15 நாழிகை. அந்த நேரம்தான் இந்த லிங்கோற்பவ காலம். மாசி மாதத்தில் மதிக்கலை குறைந்ததேயும் ஆசி பன்னாங்காம் அரை இருள் ஜாமம் தன்னில். அந்த நேரம் 2வது ஜாமமே லிங்கோற்பவ கால பூஜை வழிபாடுகள் செய்து இறைவனை ஜோதி வடிவமாக காணுகின்ற சிறப்போடு கூடியதாகிய மகா சிவராத்திரியிலே நாமும் கண்விழித்திருந்து விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுவதோடு சிவனுடைய நாமாக்களை, சிவ பஞ்சாட்சர மந்திரங்களை, பஞ்சாட்சர சோத்திரங்களை, லிங்க அஷ்டகங்களை, பில்வ அஷ்டகங்களை, சிவபுராணத்தை பாராயணம் செய்து சிவசிந்தனையிலே இருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.